சென்னை ஜாம் பஜாரில் வீட்டில் தனியாக வசித்து வந்த 80 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். உடல்நிலை பாதிக்கப்பட்ட மூதாட்டிக்கு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை சொல்லுங்க கதிரவன். சென்னை ஜாம் பஜார் பகுதியில் வீட்டில் தனியாக வசித்து வந்த 80 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு தற்போது அவர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மருத்துவமனையிலிருந்து கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து காவல்துறை விசாரணை நடத்தி அதே பகுதியில் வசித்து வந்த நாகராஜ் என்ற 40 வயது நபரை கைது செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அதீத மது போதையில் வீட்டின் முதல் தளத்தில் வசித்து வந்த மூதாட்டியின் வீட்டின் ஜன்னல் கதவை உடைத்து உள்ளே புகுந்து மூதாட்டியை கீழே தள்ளி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளான். உடலில் இரத்த காயங்களோடு ஆடையில் கலைந்தபடி இன்று காலை அவரை மீட்டு அவரது மகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் அவர் பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டு காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு போலீசார் விசாரணை மேற்கொண்டு தற்போது நாகராஜ் என்ற நபரை கைது செய்திருக்கிறார்கள். இன்று காலை வழக்கம் போல உணவு அளிப்பதற்காக அவர் மகள் சென்றபோது மூதாட்டி மயங்கிய நிலையில இரத்த காயங்களோடு கிடந்ததாகவும் வயது மூப்பின் காரணமாக மயங்கி இருக்கலாம் என்று மருத்துவமனையில அனுமதித்த நிலையில பரிசோதனையில மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்ததை அடுத்து மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்த அடிப்படையில் ஜாம்பஜார் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சியில் ஆய்வு செய்த போது நாகராஜ் என்ற நபர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்து அவரை கைது செய்திருக்கிறார்கள். நாகராஜ் அதீத மது போதையில் இருப்பதும் வேறு பகுதியை சேர்ந்த நபர் சமீப காலமாக இங்கு தங்கி பணியாற்றி வருவதாகவும் அவர் இந்த போதையில மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர் விசாரணைகள் நாகராஜிடம் செய்து வருவதாகவும் இதே போன்று வேறு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறானா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மூதாட்டி உடல்நிலை பாதிக்கப்பட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.